அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் குரூப் 2 குரூப் 1 மெயின்ஸ் படிச்சுட்ருப்பீங்க. இப்போ படிக்க முடியாது, நெக்ஸ்ட்டு படிக்கலாம். அல்லது ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கலாம். அடுத்த குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸுக்கு நீங்கள் இப்போவே வந்து ரெடி ஆகலாம். ஸோ உங்களுக்கான வீடியோ தான். ப்ரிலிம்ஸ் படிக்கிறவங்களுக்கு இல்லை, மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு மட்டும். ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸ் படிக்கிறவங்க இப்போயே வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம், என்ன எப்படி அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக் பார்க்கலாம். டெய்லி ஒவ்வொரு வீடியோ பார்க்கலாம். சயின்ஸ் அண்ட் டெக்கில் சிலபஸ் வைஸ் வந்து பார்க்கலாம். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் குரூப் 1 மெயின் சிலபஸ் வைஸ் இருக்கும். சேம் தான், குரூப் 2லேயும் சயின்ஸ் அண்ட் டெக் இருக்குதான். ஓகேவா? ஃபஸ்ட்டு 3D பிரிண்டிங் பார்க்கலாம். முப்பரிமாண அச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. முப்பரிமாண அச்சு அப்படின்வாங்க. இது என்ன 3D அப்படின்னா, ஸோ இது என்னோடய நோட்ஸ் தான். நான் குரூப் 1 மெயின்ஸ் படித்த நோட்ஸ் தான். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ் நான் அதை வந்து அப்டேட் பண்ணிடுவேன். நான் இந்த வீடியோலேயே வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கரண்ட் அஃபேர்ஸ்லாம் சொல்லிவிடுவேன். இதுக்கு மேலே ஏதாவது நியூஸ் வந்தது அப்படின்னா நீங்களும் அதில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து குரூப் 2 குரூப் 1 மெயின்ஸ் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நாளாகும். குரூப் 1 மெயின்ஸ் தான் சீக்கிரம் வரும், அடுத்து தான் குரூப் 2 வரும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது 3Dனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒவ்வொரு லேயராக இருக்கும். ஒவ்வொரு அடுக்காக மூலப்பொருள், உள்ளே இருக்க மூலப்பொருளை கூட்டி, ஒன்று மேலே ஒன்றை சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா புதுசாக ஒரு பொருளை உருவாக்குவாங்க. அது அவ்வளோதான். ஒவ்வொரு அடுக்காக மூலப்பொருள் எல்லாத்தையுமே சேர்த்து கூட்டி ஒரு பொருளை உருவாக்குவாங்க. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா 3D தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கொடுக்குற அந்த மூலப்பொருள் உள்ளீடு கொடுப்போம், இன்புட் கொடுப்போம். அது எல்லாத்தையுமே சேர்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வெளியில் வரும்போது ஒரு புதிய ஒரு பொருளாக வந்து நமக்கு கிடைக்கும். அதுதான் என்ன அப்படின்னா இந்த 3D அப்படின்றது. இது வந்து பொறியியல் துறையில் என்ன சொல்லுவாங்கன்னா கூட்டல் உற்பத்தி விதி அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டல் உற்பத்தின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கழித்தல் உற்பத்தி விதிக்கு எதிர்மறையானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் 2-3 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. அட்வான்டேஜ் தெரிஞ்சாவே நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அதவே வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் வந்து இது எங்கெல்லாம் அதிகமாக பயன்படுது ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு அடுக்காக மூலப்பொருள் எல்லாத்தையுமே கூட்டி ஒரு புதிய பொருளை உருவாக்குவாங்க. ரொம்ப ஈஸி தான். 3D பிரிண்டிங் வந்து படிக்கிறது ரொம்பவே ஈஸி தான். பட் என்னன்ற கான்செப்ட் மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா, இராணுவ கருவிகள் தயாரிக்க பயன்படும். அதே மாதிரி விமானத்தோட என்ஜின் தயாரிக்க பயன்படும். போர் விமானத்தோட அந்த பாகங்கள் தயாரிக்கவும் 3D வந்து பயன்படும். இப்போ ஃபுல்லாக வந்து பயன்படுத்தலை. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங்கில் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க. வரும் காலங்களில் இங்கெல்லாம் பயன்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ எங்கே அப்படின்னா நம்மளே பார்த்துருப்போம். இப்போ சமீபத்தில் தெலுங்கானாவில் ஒரு கோவில் கட்டியிருப்பாங்க. விநாயகர் கோவில்னு நினைக்கிறேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கட்டியிருந்தாங்க. 3D தான். ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் 3Dயில் கோவில் அப்படின்னா தெலுங்கானா. அதே மாதிரி இப்போ 1 வீக் முன்னாடி வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 3D போஸ்ட் ஆஃபீஸ் தபால் நிலையம் எங்கே அதுனா அது பெங்களூர். அந்த மாதிரி எல்லாமே இப்போ பில்டிங் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. இன்னும் இதெல்லாம் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம். இராணுவ கருவிகள், விமான என்ஜின்கள், போர் விமான பாகங்கள். ஸோ இதோட பயன்பாடை பாருங்கள். நீங்களுமே நோட்ஸ் எடுக்கும் போதே பாக்ஸ் போட்டே நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அந்த மாதிரி கூட்டல் உற்பத்தி அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. மாதிரி வீடு கட்டுதலில் ஆரம்பித்து விமானத்துறை, விண்வெளி விமானத்துறை வரை எல்லா இடங்கள்லையும் 3D வந்து வருங்காலங்களில் பயன்படும். இப்போ அந்த வீடு கட்டுதல் பில்டிங்லேயே இப்போ வந்து ஃபுல்லாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. வீடு கட்டுதல் முதல் விமானத்துறை வரை இது பயன்படும் அப்படின்னு எழுதலாம். ஓகே, இதோட மனித உறுப்பு அப்படின்றத அடிச்சிருங்க. என்ன அப்படின்னா 3D அதோட அமைப்பு என்னன்னு பார்க்கலாம். 3D அச்சு அமைப்பு அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு லேயராக இருக்கும். மூலப்பொருள் கொடுத்து அடுக்கி புதுசாக ஒரு பொருளை வந்து உருவாக்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்பேன். இதோட அமைப்பு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, கம்ப்யூட்டர் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு ஜெராக்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உள்ளே இங்க் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஹால் டிக்கெட் எடுக்க போகிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு PDF தான் சென்ட் பண்ணுவீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு ஒரு பிரிண்ட் வந்து எடுத்து கொடுப்பாங்க. அது எப்படி எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறதுக்கு உள்ளே வந்து ஜெராக்ஸ் மிஷினில் வந்து ஒரு இங்க் இருக்கும். கம்ப்யூட்டர் அந்த பிரிண்டரில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இங்க் இருக்கும். மை இருப்பது போல் அதே மாதிரி தான் இங்கே 3D அந்த பிரிண்ட்லேயும் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பாலிமர் இருக்கும். பாலிமர் அல்லது மெட்டல், உலோகம், இது ரெண்டும் மட்டும்தான் இருக்கும். உலோகமும் பாலிமர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை வந்து டிஸ்அட்வான்டேஜில் நம்ம எழுதிக்கலாம். பாலிமர் மற்றும் பிளாஸ்டிக்,
உலோகங்கள் 2 வந்து இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பிரிண்டரில் இங்க் இருக்கிற மாதிரி இங்கேயும் என்ன இருக்கும் அப்படின்னா அப்படியே வந்து நீங்கள் ஜெராக்ஸ் மிஷினுக்கு போயிருங்க, ஜெராக்ஸ் அடிக்கல பார்த்துட்டு போல ஒன்று பெருசாக இருக்கும், அங்கே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் உள்ள வந்து இங்க் இருக்கும். அதனால தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இங்கேயும் என்ன அப்படின்னா உள்ளே வந்து பாலிமரும் உலோகமும் இருக்கும் அந்த முப்பரிமாண அச்சு இயந்திரத்தில். அதை யூஸ் பண்ணி தான் நமக்கு என்ன வருது அப்படின்னா அவுட்புட்டே வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இதோட அமைப்புலாம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். நன்மை தீமை கேட்கலாம், சும்மா இதை தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்றது தெரியணும். சூடாக்கி ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணுவாங்க, சூடாக்கி 3D பிரிண்டிங் சொல்கிறேன் நான். அதை வந்து சூடாக்குவாங்க, சூடாக்கிட்டு உருக்கிட்டு அந்த பாலிமர் இருக்கும், பாலிமரை கொண்ட வடிவமைக்க நினைக்கும் பொருளின் குறுக்கு வெட்டு தோற்றம். நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து உள்ளீடாக கொடுக்கணும், இன்புட்டாக கொடுக்கணும். அதான் குறுக்கு வெட்டு தோற்றத்தை அடுக்கடுக்காக வரைவதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு தேவையான பொருளை வந்து கிடைக்கும். மூலப்பொருட்களும் உருவாக்கப்படும். ஓகேவா? அப்போ என்ன கொடுக்கணும் அப்படின்னா உள்ளீடை வந்து குறுக்கு வெட்டு தோற்றத்தை அடுக்கடுக்காக வரைவதன் மூலம். இந்த குறுக்கு வெட்டு தோற்றத்தை நம்மெல்லாம் கொடுக்க முடியுமானா வாய்ப்பே இல்லை. இப்போ 3D அந்த பில்டிங் பார்த்தாலும் அது எல்லாமே யார் தான் பண்ணிட்டு வரா? இப்போ வந்து கான்பூர் ஐஐடி, சென்னை ஐஐடி, டெல்லி ஐஐடி அவங்க தான் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த குறுக்கு வெட்டு தோற்றம்ன்றது எல்லாராலையும் அது பண்ண முடியாது. இது மனிதரோட பயன்பாட்டுக்கெலாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேவா? ஸோ அதெல்லாம் ஐஐடியில் தான் பண்ணுவாங்க. அந்த குறுக்கு வெட்டு தோற்றத்தை அவங்க தான் வந்து உள்ளீடாக வந்து கொடுத்து இதை வந்து உருவாக்குறாங்க. குறுக்கு வெட்டு தோற்றத்தை அடுக்கடுக்காக வரைவதன் மூலம் இதை உருவாக்க முடியும், உள்ளீடாக கொடுப்பாங்க. அடுத்தது இதோட அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்னா அடுத்த கட்ட நகர்வு மனித செல்களை அச்சடித்து திசுவாக வளர்க்கும் பயோ பிரிண்டிங் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஆக்சுவலாக இன்னும் இதெல்லாம் பயன்பாட்டுக்கு வரல, இப்போ பில்டிங் லெவலில் தான் இருக்குது. ஸோ இதோட அடுத்த கட்ட நகர்வு எப்படின்னா நம்மளோட அந்த மனித செல்களை அச்சடித்து திசுவாக வளர்க்க போகிறாங்க, திசுவாக வந்து உருவாக்க போகிறாங்க. செல்கள் எல்லாம் சேர்ந்து தானே திசு, அதை வந்து உருவாக்க போகிறாங்க. ஓகேவா? 3D பயன்படுத்தி என்ன பண்ண போகிறாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பாக்ஸ் போட்டு கூட எழுதலாம். 3D பயன்படுத்தி செல்கள் எல்லாத்தையுமே சேர்த்து திசு உருவாக்க போகிறாங்க அப்படின்றத எழுதலாம். ஸோ ஓகே, அடுத்தது நன்மை தீமை பார்க்கலாம். நன்மை தீமை அந்த டைட்டில் மட்டும் சொல்கிறேன், சப்டைட்டில் இருக்கா, அது ரொம்ப முக்கியமான ஒன்று. உள்ளே உங்களுக்கு தெரிஞ்ச அதை வந்து கண்டென்ட்டை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வேகமான உற்பத்தி, ஸ்பீடாக உற்பத்தி பண்ணணும். நம்ம வந்து நமக்கு ஒரு பொருள் தேவை அப்படின்னா அதுக்கானது தான் சொன்னோமே, குறுக்கு வெட்டு தோற்றத்தை உள்ளீடாக கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தோம்னா உடனே சில மணி நேரத்திலே வந்து என்ன கிடச்சிடும் அப்படின்னா அவுட்புட் வந்து கிடச்சிரும். 3D பிரிண்டிங் சில மணி நேரங்களுக்குள் பாகங்களை உருவாக்க முடியும். இதெல்லாம் என்னோட நோட்ஸு, அந்த சப்டைட்டில் மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேகமான உற்பத்தி அப்படின்றத விரைவாக ஒரு கட்டடத்தை முடிக்க முடியும். இப்போ சமீபத்தில் கூட ஒரு நியூஸ் பேப்பரில் பார்த்து என்ன கொடுத்தாங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா 3 மந்த் ஆகலாம், ஒரு 5 மாதம் கூட ஆகலான்னு வச்சுக்கோங்க. ஆனால் 3D பில்டிங் அப்படின்னா 3 வாரம் தான். 3 வாரத்தில் அதை என்ன பண்ண முடியும் அப்படின்னா 1 மாதம் கூட இல்லை, 3 வாரத்தில் அந்த கட்டடத்தை வந்து கட்டி முடிச்சிட முடியும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு அது என்ன பண்ணும் அப்படின்னா விரைவாக கட்டடத்தை முடிக்க அனுமதிக்கும். அடுத்தது எளிதாக அணுக முடியும். இதை கற்றுக்கிறது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் இல்லை, ஈஸி. கற்றுக்கொள்வது எளிது, எளிதாக அணுக முடியும் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கற்றுக்கொள்ளுதல் எளிது, பலவிதமான அச்சுப்பொறிகள் மென்பொருள் தொகுப்புகள் கிடைக்கின்றன. அடுத்தது சிறந்த தரமான தயாரிப்பு, நிலையான தரத்தை உருவாக்கிறது. அது என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப நிலையான ஒரு தரத்தை வந்து உருவாக்குது. மாடல் துல்லியமாகவும் பொருத்தமானதாகவும் இருக்கும், ரொம்ப துல்லியமாகவும் பொருத்தமாக இருக்கும். அடுத்தது அந்த மாடல் துல்லியமாகவும் பொருத்தமாகவும் இருக்கும் வரை 3D அந்த பிரிண்டர் வந்து பயன்படுது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த 3மே. வேகமான உற்பத்தி, எளிதாக அணுக முடியும், சிறந்த தரமான தயாரிப்பு. அடுத்தது பாருங்கள், சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக தான் இருக்கும். இதனால் வந்து அதிகமாக கரியமில்லா வாயுவோ சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எதுவுமே வந்து ஏற்படாது. சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக தான் வந்து இந்த இது வந்து செயல்படும். அடுத்தது கழிவுகள் குறைத்தல். இது எப்படி கழிவுகளை குறைக்குது அப்படின்னா மறுசுழற்சி செய்யக்கூடிய ஒரு பொருளை தான் அது உள்ளீடாகவே எடுத்துக்கிறோம், மற்ற பொருளை எடுத்துக்கிறாது. அதுக்கு மேலே அது வந்து மறுசுழற்சி செய்ய முடியாத பொருளாக இருந்துச்சா ஒரு 10% தான் எடுத்துக்கிறோமே தவிர 90% வந்து அதை மறுசுழற்சி செய்ய முடியாத ஒரு பொருளை வந்து உள்ளீடாக எடுத்துக்கவே மாட்டாது. அதான் சொல்லியிருக்காங்க. கழிவுகளை குறைத்தல், மறுசுழற்சி செய்ய முடியாத பொருட்களின் சிறிய அளவை மட்டும்தான் அதில் நம்மளால் பயன்படுத்த முடியும். இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் தான். அடுத்தது தேவைக்கேற்ப அச்சிடுதல். நமக்கு என்ன தேவையோ அதுக்கு மாதிரி அந்த குறுக்கு வெட்டு தோற்றம் கொடுக்குறாங்களா உள்ளீடா, அதை நம்ம வந்து கொடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அச்சிட்டுக்கலாம். அடுத்தது நெகிழ்வான தன்மை. ரொம்ப சிக்கலான வடிவத்தையும் அது என்ன பண்ணிடும் அப்படின்னா ஈஸியாக வடிவமைச்சு கொடுத்துரும். எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும்
ஈஸியாக வடிவமைக்குது. அதே மாதிரி செலவு ரொம்ப குறைவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செலவு குறைவு. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்வான்டேஜில் வந்து செலவு குறைவுன்னு எழுதுங்க, டிஸ்அட்வான்டேஜில் செலவு அதிகம்னு எழுதலாம். அதெல்லாம் தப்பு இல்லை. ஓகேவா? அடுத்தது தீமை. தீமை கம்மி தான். ஓகேவா? தீமை ஃபஸ்ட்டு பாருங்கள், மனித உற்பத்தியே இல்லைன்றாங்க. ஆமாம், ஃபுல்லாக வந்து 3D அதுவே பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம எதுக்கு? நமக்கு வேலை இல்லாமல் நம்ம வெட்டியாக தான் இருக்கணும். ஸோ அதான் மனித உற்பத்தி குறைவு. தானியங்கி மற்றும் அச்சு பொறிகளால் உற்பத்தி. ஆமாம், அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே பண்ணிடுது அப்படின்னா நம்ம எதுக்கு தேவையில்லை தானே. அதான் மனித உற்பத்தி குறைவு. அடுத்தது வரையறுக்கப்பட்ட பொருள் மட்டும்தான் அங்கே வந்து உள்ளே வந்து இருக்குது. என்னென்னா பிளாஸ்டிக். அதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், பாலிமரும் உலோகம் மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த பொருளும் இப்போ வரைய பயன்படுத்தலை. ஸோ நிறையா பண்ணியிருக்காங்க. கோவில், ராக்கெட், 3D ராக்கெட் கூட தயாரிச்சிருக்காங்க. பட் என்ன பண்ணலை அப்படின்னா வேறு எந்த உள்ளீடு பொருளுமே அவங்க கொடுக்கல. வேறு எந்த மூலப்பொருளுமே உள்ளே இல்லை. பிளாஸ்டிக் இருக்குது. நம்ம பிரிண்டர் கம்ப்யூட்டரில் வந்து நம்ம ஜெராக்ஸ் எடுக்க போகிறோம்ல, அங்கே இங்கு மட்டும் இருக்குது. அதே மாதிரி 3Dயில் என்ன இருக்குன்னா பிளாஸ்டிக்கும் உலோகம் மட்டும்தான் இருக்குது. வேறு எதுவுமே இப்போ வரைய பயன்படுத்தலாம். அதான் வரையறுக்கப்பட்ட பொருள் மட்டும்தான் அப்படின்றத டிஸ்அட்வான்டேஜில் எழுதலாம். அடுத்தது உற்பத்தி நேரம் செலவு அதிகம். உற்பத்தி நேரமும் செலவும் அதிகம் அப்படின்னு எழுதுங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா இதில் வந்து நம்ம இப்போ வந்து இன்புட் கொடுத்துட்டோம். ஒரு நமக்கு என்ன தேவையோ அதை உள்ளீடாக கொடுத்துட்டோம். பட் வந்து நமக்கு அவுட்புட் வரும்போது நம்ம என்ன தேவையோ அது கொஞ்சம் மாற்றி கூட வெளியீடாக வந்திருக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா திரும்பவும் உள்ளீடாக கொடுக்கணும். சப்போஸ் அது சின்ன ஒரு மாற்றம் இருந்துச்சுனாலும் திரும்பவும் கொடுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன கடைசி நமக்கு இது என்ன தேவையோ அது வர்ற வரையும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா உள்ளீடாக கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ பாருங்கள் எவ்வளோ லேட் ஆகும். அந்த அசல் வடிவமைப்பிலிருந்து வேறுபட வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன மாற்றங்கள் வரதான் செய்யும். ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப திரும்ப கொடுக்கும்போது அது சரியாயிடும். ஆனால் இறுதி பகுதிகள் அசல் வடிவமைப்பிலிருந்து வேறுபடலாம். இது மீண்டும் சரி செய்யப்படும். அப்போ திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளீடை கொடுக்கணும். அப்போ செலவும் அதிகம், நேரமும் அதிகம். அடுத்தது என்ன அப்படி எழுதலாம் அப்படின்னா ஆபத்தான ஆயுதங்களை உற்பத்தி செய்யும். கை துப்பாக்கியும் சரி, 3D கத்தியெல்லாம் அது தயாரிக்கும். அதே மாதிரி வெடி மருந்தெல்லாம் தயாரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆபத்தான ஆயுதங்களை உற்பத்தி செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். அதே மாதிரி தீங்கு விளைவிக்கும் உமிழ்கள், கரிம கலவை உமிழ்வை ஏற்படுத்தலாம். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தோம் 10% வந்து மறுசுழற்சி செய்ய முடியாத பொருளையும் அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அது மாதிரி இங்கே வந்து அதிக ஆற்றல் நுகர்வு தேவை. அதிக ஆற்றல் தேவை. 3D பெரிய அளவில் உற்பத்தி செய்வதற்கு அதிக ஆற்றலை பயன்படுத்துகிறது. பெரிய அளவிலான உற்பத்தி அப்படின்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா அதிக ஆற்றல் தேவை. ஸோ 3D ரொம்ப ஈஸி. நம்ம வந்து கொஸ்டினை பார்த்தோன்னே பயந்துருவோம் 3D அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை. அப்படியே ஜெராக்ஸ் மிஷின் நம்ம பார்த்துருப்போம். ஜெராக்ஸ் கடைக்கு போகும்போது பார்த்துருப்போம். அதுவும் இதுவும் ஒன்று தான். ஒன்றும் இல்லை, ஓரளவு. ஓகேவா? அதில் இங்க் இருக்குது. இங்கே வந்து பாலிமரும் மெட்டலும் பயன்படுத்துகிறாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒரு நமக்கு என்ன தேவையோ அதை வரைஞ்சி உள்ளீடாக கொடுக்க போகிறோம். அது வெளியீடாக வரப்போகுது. அவ்வளோதான். அதை வந்து நீங்கள் அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் அதுதான் ரொம்ப முக்கியம். அதோட அமைப்பு ரொம்ப முக்கியமோ இல்லையோ, நன்மை தீமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஒரு வீடியோவாக வந்து போடலாம். ஓகேவா? மெயின்ஸ் படிக்கிறவங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சயின்ஸ் அண்ட் டெக்கில் என்ன டாபிக் கஷ்டமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஈஸியாக வந்து வீடியோ வந்து போடலாம். தேங்க்யூ.